Hello friends, welcome to Kavitha Samayalarai. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி சுவையான பாலடப்பிரதமன். ஒரு கேரளா ஸ்பெஷல் ரெசிபி. ஓணம்க்கு இது ரொம்ப ஸ்பெஷலுங்க. ஓணம்னாவே இந்த பாயசம் அதெல்லாம் வந்து ரொம்ப ஸ்பெஷல். அது பர்టిక్యులர்லி இந்த பாலடப்பிரதமன் நல்ல ஒரு திக் அண்ட் கிரீமியான பாயசம் சாப்பிட அட்டகாசமா இருக்கும். இதில் அந்த பாலில் சேர்க்கிற அரிசி அடை வந்து ஒரு ஹைலைட்டான விஷயம். அதை நல்லா திக்காக சுண்டை காய்ச்சி இந்த பாயசம் செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் ரசித்து கற்றுக்கிட்ட அந்த ரெசிப்பியை உங்களோட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான விஷயந்தான். பட் சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணும்போது பர்ஃபெக்டாக அருமையாக அந்த பாயசம் செஞ்சிடலாம். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இந்த பாலடை பிரதமன் செய்யறதுக்கு முக்கியமாக நம்மளுக்கு தேவைப்படுற பொருள் அரிசி அடை. இது வந்து நம்ம வீட்லேயும் செய்யலாம். கடைகளில் இப்போ ரெடிமேடாகவே கிடைக்கிது, அங்கேயும் வாங்கிக்கலாம். ஆன்லைனில் கூட கிடைக்கிது. இந்த அரிசி அடை என்னன்னா, அரிசி மாவை கூழ் மாதிரி காய்ச்சி ஒரு துணி அல்லது பிளாஸ்டிக் ஷீட்டில் நல்லா அதை ஊற்றி விட்டு வடகம் மாதிரி மொறுன்னு காய விட்டு இப்படி சின்ன பீசஸாக உடச்சி எடுத்து வச்சுட்டு அதை வச்சு அடப்பிரதமன் பாலடப்பிரதமன் எல்லாம் பண்ணலாம். அடப்பிரதமன்கிறது வந்து இந்த அரிசி அடையோட நாட்டு வெல்லம் தேங்காய் பால் சேர்த்து செய்கிற பாயாசம். பாலடப்பிரதமன்கிற வந்து பசும்பாலும் வெள்ளை சக்கரை அரிசி அடை சேர்த்து செய்கிற ஒரு திக்கான பாயசம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது பாலடப்பிரதமன். இங்கே 200 கிராம் அளவுக்கு அரிசி அடை எடுத்திருக்கிற இதை நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரே கொதிக்கு வேக விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு 15 நிமிஷம் விட்டுட்டோம்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும். இப்போ தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் அந்த 200 கிராம் அரிசி அடையை சேர்த்தாச்சு. ஒரு கொதிக்கு வர வரைக்கும் மட்டுமே ஸ்டவ் ஆனில் இருக்கட்டும். பாருங்கள், ஒரு கொதி கொதித்து வந்தாச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுட்டு டக்குன்னு ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். நான் இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டுட்டேன். அவ்வளோதாங்க. இதை ஸ்டவ்லேருந்து எடுத்து வச்சுருவோம். ஒரு 15-20 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். நம்ம நல்லா கொதிக்கிற தண்ணியில் இந்த அரிசி அடையை போட்டோம். பாருங்கள், நல்லா ஆவி வருது. இதுலேயே நல்லா அந்த அரிசி அடை வெந்து சாஃப்ட் ஆயிருங்க. ஸோ இருக்கட்டும். அடுத்தது இங்கே ஸ்டவ்வில் நல்ல ஒரு அகலமான உருளி வச்சாச்சு. நம்ம ஏன் இந்த பாயசம் செய்கிறக்கு உருளி வைக்கிறோன்னா, இது வந்து நல்ல ஒரு அடிகனமான உருளி. ஒன்ஸ் ஹீட் ஆயிடுச்சுன்னா அந்த ஹீட் அப்படியே அது ரீடைன் ஆகும். பாலை ஊற்றி நல்ல திக்காக சுண்டை காய்ச்சி அதில் இந்த அடையும் சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம். ஸோ நல்ல பால் வந்து சீக்கிரமாக சுருங்க காஞ்சி வரக்கு இந்த உருளி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் கேரளா பாயசம் எல்லாம் உருளி வச்சு செய்கிறாங்க. நான் இங்கே உருளியில் 2 லிட்டர் பால் சேர்த்துட்டேன். உருளியில் தான் செய்யணும்னு கம்பல்சன் இல்லை. நல்லா திக்கான அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. கொஞ்சம் பாத்திரம் திக்காக அகலமாக இருந்தால் ஈஸியாக பால் வந்து நல்லா சீக்கிரமாக சுருங்க காஞ்சி வரும். ஸோ இருக்கட்டுங்க. ஃபஸ்ட்டு கொதி, அதாவது ஒரு ஃபுல் பாயில் வர வரைக்கும் ஸ்டவ் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். ஸோ இருக்கட்டுங்க. நல்ல ஒரு 2 லிட்டர் பால் நல்லா கொதித்து வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ இங்கே கொதிக்கிற தண்ணியில் இந்த அரிசி அடையை சேர்த்து 15 நிமிஷம் ஆச்சுங்க. பாருங்கள், அடை நல்லா வெந்துருச்சு. நல்லா அது சாஃப்டானது தெரியுது பாருங்கள். இப்படி எடுத்து அழுத்துனா அது நல்லா சாஃப்டாக இருக்குது. பட்டு கொஞ்சம் உதிரியாகவே தான் இருக்கணும். ரொம்ப குழஞ்சும் வெந்துடக்கூடாது. இதை உடனே நம்ம தண்ணியை வடித்து எடுத்து வச்சிடலாம். இங்கே வடித்தட்டில் இந்த அரிசி அடையை ஊற வச்சுருந்த தண்ணியை வடிச்செடுத்து வடித்தட்டில் போட்டாச்சுங்க. இது ஃபர்தராக வந்து மறுபடியும் குழஞ்சி வெந்துடக்கூடாது. ஸோ கொஞ்சம் மேலால் பச்சை தண்ணி ஊற்றி விட்டுறலாம். நல்லா உதிரியாகவே இருக்கும். அப்புறமா நம்ம பாலில் சேர்த்து வேக வைக்கும்போது நல்லாயிருக்கும். நம்ம அந்த பாலோடு எடுத்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இருக்கட்டுங்க. இப்போ அரிசி அடை வெந்து கரெக்டாக ரெடியாக இருக்குது. இங்கே பாலும் நல்லா காஞ்சிடுச்சு. இனி அடுத்தது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் மாற்றி வச்சுட்டு நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். பால் நல்லா கொதித்து திக்காகணும். இப்போ நம்ம 2 லிட்டர் பால் ஊற்றிருக்கோம். இது 1.5 லிட்டர் ஆகிற வரைக்கும் நல்லா திக்காக விடுவோம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயும் ஹை ஃப்ளேம்லேயும் மாற்றி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருந்து கொஞ்சம் கிளறி விட்டு நம்ம கொதிக்க வச்சோம்னா கீழே அடி பிடிக்காது, மேலே பொங்கி வழியாமல் நம்ம பார்த்துக்கலாம். பாருங்கள், பால் திக்கானது நம்மளுக்கு நல்லா தெரியுது. நம்ம 2 லிட்டர் பால் விட்டுருந்தோம். இப்போ அது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஒரு 1.5 லிட்டர் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மில்க் மைடு சேர்க்கும் போது பாயசம் நல்லா திக்காக இருக்கும். நல்ல ஒரு ரிச் டேஸ்ட்டோடு இருக்கும்.
பாருங்கள், பால் நல்லா திக்காயிருச்சு, ஒரு அளவு குறைஞ்சிருக்கிறது தெரியுது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்குறோம். கண்டென்ஸ்டு மில்க் வந்து ஆப்ஷனலுங்க, நீங்கள் வேணுன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கலான்னா கொஞ்சம் அதிக நேரம் நம்ம கிளறி கொடுத்து கொஞ்சம் பால் இன்னும் கொஞ்சம் திக்காக்கணும். இப்போ கண்டென்ஸ்டு மில்க் நான் இங்கே ஒரு 200 ml சேர்த்துருக்குறேன். இப்போ இது போக சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்டேஜில் சர்க்கரை 2 லிட்டர் பாலுக்கு 200 கிராம் சேர்த்துக்கிறேன். கண்டென்ஸ்டு மில்க்கும் சேர்த்துருக்கிறதால 200 கிராம் சர்க்கரை போதும். ஏன்னா கண்டென்ஸ்டு மில்க்லேயும் நம்மளுக்கு இனிப்பு இருக்கும். நல்லா கலந்து விட்டுறலாங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் லூஸ் ஆகும் பால், அதுக்கப்புறம் மறுபடியும் நல்லாவே திக்காயிரும். ஸோ இன்னும் நல்லா கொதிக்க விடுவோம். சர்க்கரையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் பாலை நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கிற அந்த அரிசி அடையை சேர்த்துடலாங்க. 200 கிராம் அரிசி அடையை நல்ல சுடுதண்ணியில் போட்டு சாஃப்டாக வேகிறக்கு விட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம். அதை இப்போ கம்ப்ளீட்டாக சேர்த்து விட்டுருவோம். கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு. இனி இந்த பாலோடு சேர்ந்து அரிசி அடை வெந்து திக்காகணும். அரிசியில் ஸ்டார்ச் இருக்கும். ஸோ அதோடு சேர்ந்து இந்த பாலும் சேர்ந்து நல்லா கொதித்து வரும்போது இனி குயிக்காக அப்படியே திக்காயிரும். ஸோ நல்லா கிளறி கொடுப்போம். பாருங்கள், அது திக்காயிட்டே வர்றது தெரியுது பாருங்கள். நல்லா திக்காகணும். ஸோ அடி பிடிச்சிடாமல் நம்ம பக்கத்தில் இருந்து கிளறி கொடுத்துட்டே இருக்கணும். அரிசி அடை சேர்த்து நல்ல ஒரு 15-20 நிமிஷம் வேக வச்சதில் அரிசி அடை நல்லா அந்த பாலோடு சேர்ந்து வெந்துருச்சு. நல்லா திக்கும் ஆகிடுச்சு பாயசம். பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. அவ்வளோதாங்க. நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இனி அந்த பாத்திரத்தோட சூட்லேயே இன்னும் கொஞ்சம் வெந்து திக்காயிரும். அவ்வளோதாங்க. ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு அடப்பிரதமன் ரெடி ஆகிடுச்சு. அத்தன்டிக் கேரளா ஸ்டைல் அடப்பிரதமனுக்கு ஏலக்காய் பொடியோ திராட்சை முந்திரியோ வறுத்து கொட்டுறது இல்லை. அந்த பால் சுண்டுன அந்த வாசனையும் டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த அரிசி அடையும் சேர்த்து அதை சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் கொஞ்சமாக நெய்யை சேர்த்து கிளறி விட்டு இறக்கிடுவாங்க. இது அத்தன்டிக் கேரளா ஸ்டைல். பட் நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைல் அடப்பிரதமனுக்கு திராட்சை முந்திரி நம்ம வறுத்து கொட்டுவோம். நான் இங்கே திராட்சை முந்திரி சேர்த்துக்கிறேன். ஸோ நெய்யில் கொஞ்சமாக முந்திரி திராட்சையை வறுத்து கொட்டிடலாம். இப்போ இங்கே ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு 2-3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். இந்த நெய்யில் நல்ல உடச்ச முந்திரி பருப்பு ஒரு 15-20 முந்திரி பருப்பு சேர்த்து விட்டு நல்லா செவக்க வறுத்தரலாம். அந்த முந்திரி பருப்பு செவந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி திராட்சையும் சேர்த்து நல்லா வறுத்தெடுத்து அந்த திராட்சையெல்லாம் உப்புனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை எடுத்து அந்த பாயசம் மேலே கொட்டி விட்டு நல்லா கிளறி விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க. அருமையான அடப்பிரதமன் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு. ஓணம்க்கு இது ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஐட்டம். இந்த கேரளா ஸ்டைல் அடப்பிரதமன் ரெசிப்பியை இந்த சின்ன சின்ன டிப்ஸுகளோட மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சூடாக சாப்பிட்றக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆறுனதுக்கப்புறமும் நல்லாயிருக்கும். அதை விட கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லுன்னு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.